வெல்கம் டு தி எபிசோட் 3 ஆஃப் அனிமல் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டோருக்கு என்ன கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா நன் அதர் தென் கார்னிவர் தான். இது வரைக்கும் கஸ்டமர் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கேட்க போகிறேன். அவர் என்ன ஆன்சர் சொல்கிறாங்கிறத வந்துட்டு நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் ப்ரோ. உங்களை ஏன் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க? பீஃப்லேருந்து வந்துட்டேன் நான் ப்ரோ, அதனால எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறானுங்க. முதல்ல அச்சு சாங்கிங்க தான் அடிச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ வரவன் போகிறவங்களாம் என்னை போட்ட போலக்கிறானுங்க ப்ரோ. என்ன பண்ணுறது? பீஃப் ப்ரோட்டீன் பெட்டரா இல்லை வந்து வே ப்ரோட்டீன் வந்து பெட்டரா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? ப்ரோ நானும் என் சகல வே ப்ரோட்டீனும் 2 பேரும் ஒன்று தான் ப்ரோ. முதல்ல இவனுங்களை வந்துட்டு டெய்லி ப்ரோட்டீன் கரெக்டாக எடுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு வே ப்ரோட்டீன் பி ப்ரோட்டீன் தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு எடுக்கிற 10 கிராம் ப்ரோட்டீனுக்கு யார் எடுத்தானா ப்ரோ? இந்தியாவில் ஏன் அஃபிஷியலாக யாருமே உங்களை இம்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுவா ப்ரோ, தாத்தா வராரு கதறூர போறாருன்னு சொன்னாங்க. கடைசியில் என்ன கதற விட்டாங்க, என்ன வந்து இம்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண பேன் பண்ணிட்டானுங்க. உங்களை கன்சியூம் பண்ணால் பர்த் டிஃபெக்டும் அப்புறம் வந்து கேன்சர் வரும்னு சொல்கிறாங்களே, அது வந்து உண்மையா? அதை வேற நான் கொடுத்துட்டே ப்ரோ. வெஞ்சமெல்லாம் பொண்ணா ஆளுக்கு ப்ரோ. இந்த யூஎஸ்ஐ காரணங்க ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் லிவிங் பீன்ஸில் தான் இருக்கும். அதற்கு வார்னிங் கொடுக்கன்னு சொல்லிட்டு எனக்கு சேர்த்து வார்னிங் கொடுத்துட்டானுங்க. இது தெரியாம என்ன போட்டு போறது பிரதான. நம்ம கார்னிவரை வந்துட்டு இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்தோம். நெக்ஸ்ட் எந்த கெஸ்ட்டை வந்துட்டு உங்களுக்கு பாட்காஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.